எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ 12 வோல்ட் டிசி எல்இடி லைட்டை வச்சு ஒரு 5 லைட்டை வச்சு எப்படி ஒரு எமர்ஜென்சி லைட் மேக் பண்ணுறது, ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா எமர்ஜென்சி லைட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நான் பேட்டரிலேருந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் அத்தனை அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று பிஎம்எஸ் அமைக்கிறது ரொம்ப நல்லது. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிம்பிளாக ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுறதுனால அது தேவையில்லை, ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் செஞ்சுட்டேன். எப்படி சும்மா ஒரு டெமோ தான் காட்ட போகிறேன், ஓகேங்களா? ஆல்ரெடி நான் செஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கால்குலேஷன் பார்த்துடலாம், ஓகேங்களா? கால்குலேஷன் பார்த்துடலாம். லித்தியம் அயன் பேட்டரி வித் 5 12 வோல்ட் டிசி எல்இடி லைட் கனெக்ஷன், ஓகேங்களா? வாட் கால்குலேஷன், ஓகேங்களா? இந்த ஒரு எல்இடி செட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வாட், ஓகேங்களா? என்ன வச்சுக்கோங்க. சிங்கிள் பேட்ரி. இது லித்தியம் அயன் பேட்டரிங்க. 3.7 வோல்ட்டு. ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா 2, ஓகேங்களா? 2 ஆம்பியர். பேட்டரி வோல்டேஜ் 3.7 வோல்ட். ஆம்பியர் 2, ஓகேங்களா? வாட்ஸ் கால்குலேஷன் பண்ணுறதுனா இது பல கால்குலேஷன் இருக்குது. பட் சிம்பிளாக நம்ம இது பண்ணுறது பார்த்திங்கன்னா வாட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜையும் ஆம்பியரையும் நம்ம பெருகிட்டாலே போதும், வந்துடும். 3.7 வோல்டேஜ்னால் ஆம்பியர் 2னா இது 2 பெருக்கும்போது 7.4 வாட்ஸ், ஓகேங்களா? இதே மாதிரி நான் 3 செல் யூஸ் பண்ண போகிறேன், ஓகேங்களா? அது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வந்துடும். 12 வோல்ட்னா 4 வோல்ட் இருந்தால் தான் பயன்படும். இதை நான் ஃபுல் சார்ஜ் ஏற்றிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் 4.14 வோல்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நான் கால்குலேஷன் பண்ணி 4 நான் மனசில் வச்சுருக்கேன், ஓகேங்களா? 3 பேட்ரி 3 12, ஓகேங்களா? 12 வோல்ட்டு 2, 12 வோல்ட்டு ஆம்பியர் 2, ஓகேங்களா? பேட்டரியை சீரியஸாக கனெக்ட் பண்ணிங்கன்னா வோல்ட்டு மட்டும் தான் அதிகமாகும், ஓகேங்களா? ஆம்பியர் வந்து அதே தான் இருக்கும். அதே நீங்கள் பேரலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா வோல்ட்டு அதே தான் இருக்கும், ஆம்பியர் வந்து கூடும், ஓகேங்களா? இப்போ 3 இது பேரல் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். 3 2 6, இங்கே 6 வோல்ட்டு கிடைக்கும், ஓகேங்களா? நான் சீரியஸில் தான் இது கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு 12 வோல்ட்டு கிடைக்கும். அப்போ தான் இந்த பேட்டரி நம்ம இந்த லைட்டை 12 வோல்ட் டிசி லைட்டை எரிய வைக்க முடியும், ஓகேங்களா? ஸோ 12 × 2 24 வாட்ஸ், ஓகேங்களா? இந்த ஒரு செட்டோட எல்இடி இந்த ஒரு செட் எல்இடியோட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வாட்ஸ், ஓகேங்களா? அப்போ 5 செட்டுக்கு 7.5 வாட்ஸ், ஓகேங்களா? இந்த பேட்டரி 7.5னா நான் ரவுண்டாக 8ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இந்த 5 செட் லைட்டும் எரியறதுக்கு மொத்தம் 8 வாட்ஸ், ஓகேங்களா? 8 வாட்ஸ் தேவைப்படுது நமக்கு, ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு எத்தனை வாட்ஸ் இருக்குது? 24 வாட்ஸ் நம்ம கைவசம் இருக்குது, ஓகேங்களா? அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு 8 நம்ம யூஸ் பண்ணிட்டு முடித்தாலையும் பேலன்ஸ் நமக்கு 16 வாட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? 16 வாட்ஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. எப்பவுமே நம்ம பேட்டரி நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு நம்ம கால்குலேஷன் போட்டு வச்சுக்கணும். எப்படின்னா அதிகமாக தான் இருக்கணும். நம்ம வந்து 5 வாட்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா அந்த பேட்டரி டபுளாக இருக்கணும். 10 வாட்ஸ் கொண்ட பேட்டரியாக இருக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறது தங்கம் தெரியாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கோளாறாக இருக்கும். ஸோ கரெக்டாக டபுளாக போட்டுக்கோங்க, ஓகேங்களா? வாட்ஸ் வந்து எப்போயுமே டபுளாக இருக்கணும், ஓகேங்களா? எப்படின்னா வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் அப்படியே வந்துடும். ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து எடுக்கிறது தான். இதில் 24 வால்ட் இந்த பேட்டரியில் இருந்தாலும் பேட்டரி இந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆம்பியர் தான் எடுக்கும், ஓகேங்களா? அப்போ தான் வாட்ஸும் கன்சியூம் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஓகே, இதில் 24 வால்ட் இந்த பேட்டரியில் இருக்குது. 24 வாட்டு, ஓகேங்களா? ஆனால் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8 வால்ட்டு தான், ஓகேங்களா? நான் வந்து ஒரு 4 எல்இடியை போட்டு எரிய வச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே எரிஞ்சுதுங்க. நல்லா பிரைட்டாக எரிஞ்சிட்டே இருந்தது. சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி மழை பெஞ்சிட்ருக்குது, எப்போ கரண்ட் ஆகுது எப்போ கரண்ட்டு போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு லைட்டு செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் டைம் கிடைக்கல. பட் டைம் கிடச்சிது, ஒரு செஞ்சு வச்சிட்டேன், ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கொஞ்சம் மீடியமாக நல்லா ஒரு தேவையான போதுமான வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க, ஓகேங்களா? ஓகே, அப்புறம் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் வச்சுருக்கேன். கஷ்டம்லாம் இல்லை, சிம்பிள் தான், ஈஸியாக நம்ம நார்மலாக நம்ம எல்இடி வச்சு பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா? சிம்பிள் எமர்ஜென்சி 12 வோல்ட் டிசி லைட் ஒயரிங் டயக்ராம், ஓகேங்களா? சும்மா பேட்டரி வச்சுருக்கேன். பேட்டரிலேருந்து சுவிட்ச் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். கனெக்ட் பண்ணிட்டு டைரெக்டாக அப்படி கொடுத்தாச்சு. இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ப்ளஸ் தான் கனெக்ட்